விஜய் ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள், இப்போ தொண்டரை மாறிட்டீங்க. இப்போ இவர் உட்காரண்ணா, இப்போ நீங்கள் ஒரு தேட்டராக போய் பண்ணுறது உங்கள் விருப்பம், ஓகே, உங்கள் அன்பு வெளிப்பாடு. இப்போ அரசியல் வந்தால் தொண்டர் வந்து இப்போ நீங்கள் என்ன உங்களோட என்ன உங்களுக்கு செயல்பாடு என்ன? படம் ரிலீஸ் ஆகும்போது தோரணம் கட்டினீங்க, ஓகே. இப்போ என்ன? அவர் மக்கள் சேவை போயிட்டார், நீங்கள் எங்கே போறீங்க? ரசிகர் எங்கே போறீங்க? நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என்னோட வேண்டுகோள் ஒன்றே தான், நீங்கள் அவருக்கு மாநாட்டுக்கு போய் போகலாம், அவருக்கு வரும்போது தோரணம் கட்டலாம், கட்ட வைக்கலாம், என்ன பண்ணு. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதிக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, நல்லவனா கெட்டவனா, அதெல்லாம் மீறி கடைசி எவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறானோ அங்கே மக்கள் சாஞ்சிறாங்க. அதான் இன்னைக்கு விபரீதம். இங்கே நல்லவங்களாம் ஜெயிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா கொள்கை இருக்குது, அப்படி இருக்குது, என்ன சொன்னாலும் சரி, கடைசி எவன் பணம் கொடுக்குறானோ அதுக்கு சில பேர் ஓட்டு போட்டுறாங்க. நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் ரசிகர்கள் வந்து என்னன்னா, இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத தடுக்கிறதுல தனி படையை வைக்கணும். அது விஜய் சார் வெளியே சொல்லணும். விஜய் சார் வந்து அவர் பேசுகிறாரு, ஒரு கட்சியை பற்றி பேசுகிறாரு, ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுறாரு, ஓகே. இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறது எவ்வளோ கேவலமான விஷயம், எவ்வளோ கேடுகட்ட விஷயம். ஓட்டுக்கு பணம் வாங்குறது நாட்டுக்கு துரோகம் ஃபஸ்ட்டு. முதல்ல ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டாலே நல்ல கட்டும் பார்க்க மாட்டாங்க. கொள்ளையடிச்சவன் பணம் கொடுப்பான், அவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நான் சொல்ல இந்த கட்சி அது எந்த கட்சியும் இல்லை, பொதுவாக எந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்தாலும் அது தடுக்கிறது ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு. விஜய் சார் வந்து நீங்கள் மாநாட்டில் யாரும் பேசுகிறத விட இந்த விஷயத்த திரும்ப பேசுங்க. உங்கள் ரசிகர்கள் சொல்லுங்கள், உங்கள் தொண்டருக்கு சொல்லுங்கள். உங்கள் ரசிகர்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத கண்காணித்து தடுத்தா தான் அடுத்த ஒரு தலைமுறை, அடுத்த ஒரு மாற்றம் வருமே தவிர இல்லைன்னா ஏமாற்றம் தான் வரும். இது நான் விஜய் ரசிகர்கிட்ட விஜய் சார்ட்டையும் வேண்டிக்கிறது. ஓகே.